அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் இன்றைய இறைவார்த்தையும் மறையுரையும். 2025 டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி, திருவருகை காலம் 2ஆம் வாரம், வியாழக்கிழமை. முதல் வாசகம். இஸ்ரவேலின் தூயவரே உன் மீட்பர். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 41, இறைவசனங்கள் 13 முதல் 20 முடிய. நானே உன் கடவுளாகி ஆண்டவர். உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாய் இருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. யாக்கோபு என்னும் புழுவே, இஸ்ரவேல் என்னும் பொடிப்பூச்சியே, அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரவேலின் தூயவரே உன் மீட்பர். இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன். நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய், குன்றுகளை தவிடுபொடியாக்குவாய், அவற்றை தூற்றுவாய். காற்று அவற்றை வாரிக்கொண்டு போம், புயல் அவற்றை சிதறடிக்கும். ஆண்டவரில் நீ அகமகிழ்வாய், இஸ்ரவேலின் தூயவரில் மேன்மை அடைவாய். ஏழைகளும் வறியோரும் நீரை தேடுகின்றனர், அது கிடைக்கவில்லை. அவர்கள் தாகத்தால் நாவறண்டு போகின்றனர். ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன். இஸ்ரவேலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன். பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்றச் செய்வேன். பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் புறப்படச் செய்வேன். பாலை நிலத்தை நீர் தடாகங்களாகவும் வறண்ட நிலத்தை நீச்சுனைகளாகவும் மாற்றுவேன். பாலை நிலத்தில் கேதுரு மரங்களை வளரச் செய்வேன். சித்தி மரம், மிருது செடி, ஒலிவ மரம் ஆகியன தோன்றச் செய்வேன். பால் நிலத்தில் தேவதாரு மரங்களையும் புன்னை மரங்களையும் ஊசி இலை மரங்களையும் வைப்பேன். அப்போது ஆண்டவர் தம் ஆற்றலால் இதை செய்தார் என்றும் இஸ்ரவேலின் தூயவர் அதை படைத்தார் என்றும் மக்கள் கண்டு உணர்ந்து கொள்வர். ஒருங்கே சிந்தித்து புரிந்து கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கு காட்டுபவர். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லன்மையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. வானங்கள் பனி மழையென வெற்றியை அனுப்பட்டும், மேகங்கள் மாறியென அதை பொழியட்டும். மண்ணுலகம் வாய் திறந்து விடுதலை கனி வழங்கட்டும், அதனுடன் நீதி துளிக்கச் செய்யட்டும். அல்லேலூயா. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நீங்கள் கேட்கவிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். 2025 டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி, திருவருகை காலம் 2ஆம் வாரம், வியாழக்கிழமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 11 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு கூறியது: மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும்
அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது. தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றி கொள்கின்றனர். திரு சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை இறைவாக்குரைத்தன. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எலியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே மீண்டுமாக நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு திருமுழுக்கு யோவானை வாழ்க்கை பாடமாக தந்து இறைவார்த்தைக்கு செவி சாய்த்து அவரில் நம்பிக்கை கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆண்டவர் அழகாக சொல்லுகின்றார், மனிதர்களுள் பிறந்தவருள் யோவானை விட பெரியவரல்ல என்று. நாம் திருவருகை காலத்திலே 2 புனிதர்களை மையப்படுத்துகிறோம். ஒன்று அன்னை மரியாள், இறைவனின் தாயாகிய அன்னை மரியாள். 2வதாக திருமுழுக்கு யோவான். வருடத்தில் உள்ள மற்ற நாட்களை விட திருவருகை காலத்திலே திருமுழுக்கு யோவானை பற்றி, அவரது செய்தியை பற்றி, ஆண்டவர் இயேசுவுடைய முன்னறிவை பற்றி அவர் எடுத்துரைப்பதை நாம் இந்த காலத்திலே வாசிக்க கேட்போம். இன்றைய நற்செய்தி வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற அருமையான கருத்தை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருமுழுக்கு யோவான் எவ்வாறு நற்செய்தி அறிவித்த சமயத்திலே பலர் கேட்காமல் இருந்தார்கள். அவ்வாறு நாம் இருந்துவிடக்கூடாது. அவர்கள் தான் சுட்டிக்காட்டிய இயேசுதான் மெஸ்ஸியா என்பதை அவர்கள் ஏற்காமல் இருந்தது போல நாமும் இருந்துவிடக்கூடாது என்று சொல்லுகின்றார். ஏன் அவ்வாறு சொல்ல வேண்டும்? ஆண்டவரை நாமும் பல நேரங்களிலே நாம் கண்டு கொள்ளாமல் இருந்திருக்கின்றோம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். திருமுழுக்கு யோவான் இவர்தான் இறைவனின் செம்மறி என்று சுட்டி காட்டும் ஆண்டவர் இயேசுவின் மீது பலர் நம்பிக்கை கொள்ள தயங்கினார்கள். அதே போலதான் இறைவன் நமக்கு பல வாய்ப்புகளை தந்திருக்கின்றார். இயேசுவை ஏற்றுக்கொள்ள, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள இறைவார்த்தையின் வழியாக, ஒவ்வொரு நாளும் திருப்பலியின் வழியாக, சிறப்பாக நற்கருணையின் வழியாக அவருடைய திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நமக்கு ஆன்ம உணவாக அவர் தருகின்றார். பல்வேறு மறையுரைகளின் வழியாக, பல்வேறு நல்ல நிகழ்வுகளின் வழியாக, பல்வேறு நல்ல மனித சந்திப்புகளின் வழியாக, உரையாடல்கள் வழியாக என்று ஆண்டவர் தம்மை பல நிலைகளிலே வெளிப்படுத்துகின்றார். ஆனால் அவ்வாறு வெளிப்படுத்துகின்ற இறைவனுக்கு நாம் செவி கொடுக்கின்றோமா? அவரை கண்டு கொள்கின்றோமா? அவரது பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்கின்றோமா என்பதை தான் இன்றைய நற்செய்தி வழியாக ஆண்டவர் நம்மை சிந்தித்து பார்க்க அழைக்கின்றார். ஆகவே இன்றைய நாளினுடைய நற்செய்தி நாம் ஏற்றுக்கொண்டு பல்வேறு நிலைகளிலே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகின்றார். அவ்வாறு வெளிப்படுத்துகின்ற இறைவனுக்கு நாம் செவி சாய்த்து அவருக்கேற்ற மனிதர்களாக அவருடைய வருகைக்கு நம்மையே தயாரித்து வாழ நாம் ஜெபிப்போமா? அன்பாண்டவரே, இந்த அருமையான நாளிலே திருமுழுக்கு யோவானை தந்து எங்களுக்கு வாழ்க்கை பாடத்தை தந்ததற்காக நன்றி சொல்லி ஜெபிக்கின்றோம். நற்செய்தி நாங்கள் கேட்பது போல கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்ற இறைவார்த்தை எங்களில் உண்மையாகட்டும். நீர் பல்வேறு நிலைகளிலே எங்களோடு பேசுகின்றீர். ஒவ்வொரு இறைவார்த்தை வாசிப்பின் வழியாக, இறைவார்த்தை கேட்பதின் வழியாக, இறைவார்த்தை பகிர்தலின் வழியாக, நற்கருணையில் பங்கேற்பதன் வழியாக என்று பல்வேறு நிலைகளிலே உண்மையை வெளிப்படுத்துகின்றீர். அதன் வழியாக எங்களோடு பேசுகின்றீர். அந்த உரையாடலை நாங்கள் கேட்டு உமக்கேற்ற சீடர்களாக வாழக்கூடிய நல்ல ஆசியை தந்தரள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.